தருமபுரி தொகுதி திமுக வேட்பாளர் மணி சேலம் மாவட்டம் மேச்சேரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு மேலதாளத்துடன் பெண்கள் ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, விவரங்கள். வணக்கம் மேடம். மேட்டூர் அடுத்த மேச்சேரி ஒன்றியத்தில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மணி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆராய்ச்சி எடுத்து சிறப்பாக வரவேற்றனர். மேச்சேரி ஒன்றியத்தில் இன்று காலை முதல் எருமைப்பட்டி, வெள்ளார், மேச்சேரி பஸ் நிலையம், புக்கம்பட்டி, அமரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தருமபுரி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் மணி தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அப்போது வேட்பாளர் மணி மேலதாளத்துடன் ஆராய்ச்சி எடுத்து பெண்கள் சிறப்பாக வரவேற்றனர். பின்னர் அருகில் இருந்த கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். வேட்பாளர் மணி பேசும்போது மேச்சேரி பகுதியில் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் என்றும் சாலை வசதி, கழிப்பறை வசதி செய்து என்றும் வாக்கு தெரிவித்தார். திமுக ஆட்சியில் தான் மகளிருக்கு உரிமைத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மகளிர் இலவச பேருந்து பயணம். மேலும் இந்தியா கூட்டணி வெற்றப்பட்டால் கிராமப்புற மக்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி தரப்படும் என்று கேட்டுக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த பிரச்சாரத்தின் போது திமுக ஒன்றிய செயலாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் திமுகவினர், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.